இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, இந்த டைமில் நம்ம ஜூஸ் இந்த மாதிரி கூலிங்காக எதாவது எடுத்துக்கணும்ல. ஏபிசி ஜூஸாக ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து இப்போ பிசிசி ஜூஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். வாங்க என்ன ரெசிபி அதில் சேர்த்துருக்கேன்னு பார்க்கலாமா? இப்போது பிசிசி ஜூஸ்னால் பார்த்தீங்கன்னா பி ஃபார் போமிக்ரேனட், அதுக்கப்புறம் சி ஃபார் கேரட், சி ஃபார் கோகனட், இது மூணுமே சேர்ந்து நான் கண்டுபிடிச்ச ஜூஸ் இது. இதை மிக்சியில் நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஏலக்காய் 2 சேர்த்து, நாடு சர்க்கரையெல்லாம் சேர்த்து, தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இதை நல்ல பால் வந்து நல்லா கலந்து வர வரைக்கும் மறுபடியும் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். செம்ம ஜூஸ் வந்து டேஸ்டியாக திக்காக கிடைக்கும். குடிக்கும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். அதே மாதிரி கடையிலலாம் இது கிடைக்குமான்னு தெரில. மாதுளம்பழம், கேரட்லாம் தனித்தனியாக கிடைக்கும். ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு கிளாஸே ஒரு 90 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே நம்ம சம்மர் டைமில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பத்துக்கு கூட இந்த ஜூஸை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.